Good morning, students. And now we see the last lesson, Computer and Introduction. From this lesson, to know about computers, to know about the history of computer. இந்த லெசனில் நம்ம கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். கம்ப்யூட்டரோட வரலாறை அறிந்து கொள்ள போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், டு அண்டர்ஸ்டாண்ட் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட தலைமுறைகளை பற்றி புரிந்து கொள்ள போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், டு அப்ளை த நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் வேரியஸ் ஃபீல்ட் இன் அவர் டே டு டே லைஃப். கணினி பயன்படுத்தப்படும் இடங்களை அறிந்து கொண்டு அவற்றை தங்கள் நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய திறனை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் 6 ஆர் பிளேயிங் இன் த பிளே கிரவுண்ட். 6th படிக்கக்கூடிய பாய்ஸும் கேர்ள்ஸும் பிளே கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை தான் இந்த லெசனாக கொடுத்துருக்காங்க. சிவா சொல்கிறான், ஹாய் சலீம், I saw your father coming with a big parcel yesterday. I guess you would have bought a new television. Am I right? சிவா கேட்குறான் சலீம்கிட்ட, நேற்று உங்கள் ஃபாதர் ஒரு பெரிய பார்சலோடு இறங்கினதை பார்த்தேன். நான் என்ன கெஸ் பண்ணேன்னா உங்கள் வீட்டுக்கு புது டிவி வாங்கியிருக்கியேன்னு கெஸ் பண்ணேன். நான் சொல்கிறது ரைட்டா அப்படின்னு கேட்குறான். உடனே சலீம் என்ன சொல்கிறான், இட்ஸ் நாட் ஏ டெலிவிஷன் சிவா, வி பாட் ஏ நியூ கம்ப்யூட்டர். இது டெலிவிஷன் கிடையாது, நாங்கள் புது கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே உள்ள அந்த மலர் எல்லாருமே 6th படிக்கிறவங்க, சிவா, சலீம், மலர் எல்லாருமே. அதில் மலர் என்ன சொல்கிறா, ஓ ஐ சி கம்ப்யூட்டர், ஐ ஹேட் சீன் இட் யூஸ்டு இன் டெக்ஸ்டைல் ஷாப் ஆர் பில்லிங். நான் இதை துணிக்கடையில் பில் போடும்போது அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணதை பார்த்துருக்கேன் அப்படின்னு யார் சொல்கிறது, மலர் சொல்கிறா. நெக்ஸ்ட் ஒன், செல்விங்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்கிறா, மலர், நாட் ஓன்லி இட் இஸ் யூஸ்டு இன் டெக்ஸ்டைல் ஷாப். இது துணிக்கடையில் மட்டும், டெக்ஸ்டைல் ஷாப்னா என்னது, துணிக்கடையில் மட்டும் இதை பயன்படுத்துறது கிடையாது. பட் ஆல்சோ இன் ரயில்வே ஸ்டேஷன், பேங்க், ஏடிஎம்ஸ் அண்ட் இன் மெனி பிளேசஸ். துணிக்கடையில் மட்டும் பில் போட யூஸ் பண்ணுறது கிடையாது, நிறைய பிளேசஸில் இது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன், பேங்க்கு, ஏடிஎம் போன்ற பல இடங்களில் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஈவன் இன் அவர் லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸஸ். நம்மளுடைய ஊர் லோக்கலில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸஸில் கூட என்ன பண்ணுறாங்க, இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறா செல்வி. உன்னை நான்சி என்ன சொல்கிறான்னு பாருங்கள், ஹாய், ஐ ஹவ் சீன் இட் இன் மை ஸ்கூல். நான் இதை எங்கள் ஸ்கூலில் கூட பார்த்துருக்கேனே கம்ப்யூட்டரை அப்படிங்கிறான். உடனே சலீம் சொல்கிறான், இட் இஸ் ஓன்லி இன் யுவர் ஸ்கூல் நான்சி, ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் ஆல்சோ ஹேவிங் எ கம்ப்யூட்டர். இது உங்கள் ஸ்கூலில் மட்டும் இல்லை, நான் நினைக்கிறேன் உங்கள் அப்பாட்ட கூட இந்த கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறேன். உடனே நான்சி சொல்கிறேன், இஸ் மை ஃபாதர் ஹேவிங் எ கம்ப்யூட்டர். எங்கள் அப்பாவா கம்ப்யூட்டர் வச்சுருக்காரு? வித்தவுட் மை நாலேஜ், எனக்கு தெரியாமல் எங்கள் அப்பா கம்ப்யூட்டர் வச்சுருக்காரா அப்படின்னு நான்சி கேட்குறா. ஐ ஆம் ஷியோர் தட் மை ஃபாதர் டஸ் நாட் ஹேவ் கம்ப்யூட்டர். நான் உறுதியாக சொல்கிறேன், ஷோர்னா என்னது, உறுதியாக சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட கம்ப்யூட்டர் கிடையாது, எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் கிடையாது அப்படின்னு நான்சி சொல்கிறா. ஹி ஹஸ் ஒன்லி எ மொபைல் ஃபோன். எங்கள் அப்பா வச்சுருக்கு, எங்கள் அப்பாட்ட என்ன தான் இருக்குது, மொபைல் ஃபோன் தான், டச் ஃபோன் தான் இருக்குது, வேறு என்ன இல்லை, எங்கள் அப்பாட்ட கம்ப்யூட்டர் இல்லை அப்படிங்கிறா. அதுக்கு உடனே சலீம் என்ன சொல்கிறா, தட்ஸ் வாட் ஐ சே, யுவர் ஃபாதர்ஸ் மொபைல் ஃபோன் இஸ் ஆல்சோ லைக் ஏ கம்ப்யூட்டர். உங்கள் அப்பா வச்சுருக்கிற ஒரு மொபைல் ஃபோனு என்ன தான், ஒரு கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு சலீம் சொல்கிறான். உடனே நான்சி என்ன சொல்கிறா, ஓ நோ சலீம், வாட் டு யூ மீன், ஹவு கேன் ஏ மொபைல் ஃபோன் கேன் பி கம்பேர்ட் வித் அ கம்ப்யூட்டர். எப்படி மொபைல் ஃபோனை போய் கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உடனே சலீம் என்ன சொல்கிறான், நான்சி, we usually think that a computer should be like a big TV and a box attached with it. நம்ம நார்மலாக என்ன நினைக்கிறோம், கம்ப்யூட்டர்னால் ஒரு பிக் டிவி, பெரிய டிவி மாதிரி ஒரு பெருசாக இருக்கும், அதோட ஒரு பாக்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஆனால் கம்ப்யூட்டர் எல்லாம் எந்த இதில் பல வகை, அதாவது பல வடிவங்களில் கம்ப்யூட்டர் கிடைக்குது. த ஒர்க் விச் ஆர் டன் வித் த கம்ப்யூட்டர் கேன் ஆல்சோ பி டன் யூஸிங் எ ஸ்மார்ட் ஃபோன். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்யும். தே மே பி டிஃப்ரென்ஸ் இன் their ஸ்பீட் பட் their ஆப்ரேஷன் ரிமைன் த சேம்.
அது வந்து என்ன இருக்கலாம், அதனோட எதில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், தேர் மே பி டிஃப்ரென்ஸ் இன் தேர் ஸ்பீடில் என்ன இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் தேர் ஆப்ரேஷன், அது செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்னது, சேம் தான். அதனுடைய ஸ்பீடில் வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அது செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்னது, சேம் தான். இந்த பிக் கம்ப்யூட்டர் ஆர் ஸ்ட்ரங் இன்டு ஸ்மார்ட் ஃபோன் நவடேஸ் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். இப்போ உள்ள அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னால அந்த கம்ப்யூட்டர், பெரிய பிக் கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, சிறுசாகிற அளவுக்கு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குது. Most of us think that smartphone are only to make call because of its handy look, பட் இட் இஸ் நாட் ஸோ. நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் அந்த வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து பேசுகிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு பெரும்பாலானவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. ஒரு கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையும் எதிலே பண்ணலாம், ஸ்மார்ட் ஃபோன்லே பண்ணலாம். உடனே செல்வி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். வாட் அபவுட் லேப்டாப் அண்ட் டேப்லெட் அப்படின் லேப்டாப்பு டேப்லெட்டை பற்றி என்ன அப்படின்னு கேட்குறா செல்வி. உடனே அதுக்கு என்ன சொல்கிறான் சலீம், எஸ், அதாவது லேப்டாப்னா என்னது, கைக்கணினி, மடிக்கணினி அப்படின்னு சொல்லுவோமா. அதான் லேப்டாப், டேப்லெட்னா என்னது, கைக்கணினி, மடிக்கணினி. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறா. இப்படிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சலீம் என்ன சொல்கிறான், எஸ், தே ஆர் ஆல் த சேம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த லேப்டாப், டேப்லெட்ஸ் இது எல்லாமே என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். பட் their பெர்ஃபார்மன்ஸ் வேரி அக்கார்டிங் டு their கெப்பாசிட்டி. அதனுடைய கெப்பாசிட்டின்னு எனது திறன், அதனுடைய திறனை பொறுத்து அது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேணால் வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறான். உன்னை சிவா என்ன சொல்கிறான், தேங்க்ஸ், ஓகே சலீம். why do you need a computer in your home? what will you do in that? உங்கள் வீட்டில் கணினி எதுக்கு, அதை வச்சு நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு சலீம் என்ன சொல்கிறான், ஐ கேன் யூஸ் இட் டு ட்ரா, பெயிண்ட், ப்ளே கேம்ஸ் அண்ட் ஐ கேன் லேர்ன் அண்ட் டெவலப் மை ஜென்ரல் நாலேஜ். நான் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு, பெயிண்ட் பண்ணுறதுக்கு, கேம்ஸ் விளையாடுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு, அதோட நிறைய என்னுடைய ஜென்ரல் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுவேன், கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறான். உடனே என்ன சொல்கிறா, சலீம், யூ நோ மோர் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ். உனக்கு வந்து அதிகமாக கம்ப்யூட்டரை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்குதே அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு சலீம் என்ன சொல்கிறான், ஐ நோ வெரி லிட்டில் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ். எனக்கு வந்து கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். அஸ் மை ஃபாதர் யூஸ் கம்ப்யூட்டர் இன் ஹிஸ் ஆஃபீஸ் ஹீ நோஸ் மச் அபவுட் இட். எங்கள் அப்பா வந்து அவருடைய ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு என்ன தெரியும், அதிக அளவு கம்ப்யூட்டரை பற்றி தெரியும். ஐ ஷேர்ட் வெரி லிட்டில் ஆஃப் வாட் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் மை ஃபாதர். நான் எங்கள் அப்பாட்டேருந்து தெரிஞ்சு கொண்டதில் கொஞ்சம் தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே என்ன பண்ணுறாங்க, ஆல் த சில்ட்ரன் ஸ்டுட் அப் when the teacher came and stood near them. உடனே அவங்க டீச்சர் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நின்ற உடனே எல்லாரும் எந்திரிச்சு விஷ் பண்ணுறாங்க இந்த டீச்சரை. உடனே டீச்சர் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் கோயிங் ஆன், இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. உடனே இந்த சில்ட்ரன் என்ன சொல்கிறாங்க, வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் த கம்ப்யூட்டர் சார். கம்ப்யூட்டரை பற்றி நாங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். உடனே டீச்சர் என்ன சொல்கிறாங்க, ஓ ஐஷி, தட்ஸ் நைஸ். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் கம்ப்யூட்டர் இன் டீட்டெயில். நான் வந்து கம்ப்யூட்டரை பற்றி விரிவாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்லி ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் எ கம்ப்யூட்டர். இப்போ வந்து நான் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ப்ராசஸ் த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அக்கார்டிங் டு அவர் நீட்ஸ். இந்த கம்ப்யூட்டர் என்பது தரவு மற்றும் தகவல்களை தேவைக்கு ஏற்ப மாற்றியமைக்க உருவாக்கப்பட்ட ஒரு மின்னணு இயந்திரம். மார்க் பண்ணிக்கிறங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். வாட் இஸ் கம்ப்யூட்டர்? Computer is an electronic device that processes the data and information according to our needs. We can save the data and convert it into information. இந்த டேட்டாவை, தகவல்களை என்ன பண்ணுது, சேவ் பண்ணி அதை எதுவாக மாற்றுது, தரவு, டேட்டானா தரவை சேவ் பண்ணி அதை எதுவாக கன்வெர்ட் பண்ணுது, இன்ஃபர்மேஷன், தகவலாக கன்வெர்ட் பண்ணுது. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் மெனி வேஸ். இப்போ பல வழிகளில் கம்ப்யூட்டர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது.
உடனே மலர் கேட்குறா, வி ஆர் ஈகர் டு நோ ஹூ இன்வென்டட் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை யார் கண்டுபிடிச்சாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஈகர்னா என்னது, ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு கேட்குறா. உடனே டீச்சர் என்ன சொல்கிறாங்க, இன் த பிகினிங் ஆஃப் த 19th century சார்லஸ் பாப்பேஜ் எ ப்ரொஃபஸர் இன் மேத்தமெட்டிக்ஸ் டிசைன் இன் அனலாக் கம்ப்யூட்டர். 19ஆம் நூற்றாண்டில் சார்லஸ் பாப்பேஜுங்கிற ஒரு கணித அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் வந்து இந்த அனலாக் கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணார். ஹீ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். அவர் தான் என்ன பண்ணுறது, கணினியின் தந்தை என அழைக்கப்படுறாரு. கணினியின் தந்தை என அழைக்கப்படுறாரு. அப்போ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்? சார்லஸ் பாப்பேஜ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், 1 வேர்டில். ஹூ இஸ் அ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்? சார்லஸ் பாப்பேஜ் இஸ் அ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். The basic structure designed by him is being used in all computer. அவர் ஏற்படுத்திய அந்த அடிப்படையான கட்டமைப்பு தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து கம்ப்யூட்டர்களையும் அதாவது பல வகையான கம்ப்யூட்டர்களையும் அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. சிமிலர்லி அகஸ்டா அடா லவ்லேஸ் அந்த another one name என்னது, another one person name என்னது, அகஸ்டா அடா லவ்லேஸ். I repeat again, Augusta Ada Lovelace is admired as the first programmer as she developed essential commands for the mathematical operation. இந்த அகஸ்டா அடா லவ்லேஸுங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கணித செயல்பாட்டிற்கு தேவையான கட்டளைகளை முதன்முறையாக வகுத்தமையால் அவங்கள என்னன்னு சொல்கிறாங்க, உலகின் முதல் கணினி நிரலர், அதாவது புரோகிராமர். நிரலன்னா என்னது, புரோகிராமர் என போற்றப்படுகிறார். அப்போ ஃபஸ்ட்டு புரோகிராமர் யார்? அகஸ்டா அடா லவ்லேஸ். அப்போ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்? சார்லஸ் பாப்பேஜ் இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஹூ இஸ் த ஃபஸ்ட் புரோகிராமர்? அகஸ்டா அடா லவ்லேஸ். It is a 1 mark question. Okay. Later they started using a device called calculator for calculation. Next Selvi என்ன சொல்றோம், wow, it is really interesting sir. Then when did computer come into use sir? அப்போ எப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து பயன்பாட்டுக்கு வந்துச்சு சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறா. டீச்சர் சொல்கிறாங்க, குட் கொஸ்டின் செல்வி. கம்ப்யூட்டர் டிடன்ட் கம் டைரக்ட்லி ஃப்ரம் அபாக்கஸ். கம்ப்யூட்டர் வந்து டைரெக்டாக அபாக்கஸ்லேருந்து வரலை. த கம்ப்யூட்டர் தட் வி யூஸ் டுடே பிலாங் டு 5th ஜெனரேஷன். நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வந்து 5th ஜெனரேஷன், 5ஆம் தலைமுறை கம்ப்யூட்டர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டர் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து டைரெக்டாக எதுலேருந்து, அந்த அபாக்கஸ் கருவியிலேருந்து வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான்சி என்ன கேட்குறா, ஓ வேர் தேர் 4 more generation previous to this? இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டருக்கு முன்னாடி, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்ப்யூட்டருக்கு முன்னாடி 4 ஜெனரேஷன் இருக்கா அப்படின்னு நான்சி கேட்குறா. உன்னை டீச்சர் என்ன சொல்கிறாங்க, எஸ் நான்சி யூ ஆர் கரெக்ட், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை சிவா என்ன கேட்குறான், சார் கேன் யூ எக்ஸ்பிளைன் அஸ் அபவுட் த 5 ஜெனரேஷன்? எங்களுக்கு இந்த 5 ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு சிவா கேட்குறான். உடனே டீச்சர் என்ன சொன்னாங்க, ஷுர் ஐ கேன் எக்ஸ்பிளைன், உறுதியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வேக்யூம் டியூப் வாஸ் யூஸ்ட். முதலாம் தலைமுறை கம்ப்யூட்டரில் வெற்றிட குழாய்கள் பயன்படுத்தப்பட்டன. 1 மார்க்கில் கேட்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. இந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் என்ன யூஸ் பண்ணாங்க, வேக்யூம் டியூப் வாஸ் used. In the second generation computers they used transistor. 1 mark questionல கேட்பாங்க, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் என்ன யூஸ் பண்ணாங்க, வேக்யூம் டியூப், வெற்றிட குழாய்கள். செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் என்ன யூஸ் பண்ணாங்க, டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர்னா என்னது, மின்மய பெருக்கிகளை யூஸ் பண்ணாங்க. தேர்ட் ஒன், இந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தே யூஸ்ட்
இன்டகிரேட்டட் சர்க்கியூட். தேர்ட் ஜெனரேஷனில் எதை யூஸ் பண்ணாங்க? இன்டகிரேட்டட் சர்க்கியூட்னா ஒருங்கிணைந்த சுற்று தேர்ட் ஜெனரேஷனில் பயன்படுத்தப்பட்டது. ஃபோர்த்து ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் தே யூஸ்டு மைக்ரோ ப்ராசஸர்னால் நுண் செயலியை ஃபோர்த்து ஜெனரேஷனில் பயன்படுத்தினாங்க. இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் யூஸ்டு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுது. அப்போ ஒவ்வொரு ஜெனரேஷனில் உள்ள கம்ப்யூட்டர்லையும் என்ன பயன்படுத்தப்படுது? ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் வேக்யூம் டியூப், செகண்ட் ஒன்னில் டிரான்சிஸ்டர், தேர்ட் ஒன்னில் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், ஃபோர்த்து ஜெனரேஷனில் மைக்ரோ ப்ராசஸர், ஃபிஃப்த்து ஜெனரேஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உன்னை செல்வி என்ன சொல்கிறா? சார், வி ஆர் ஈகர் டு நோ மோர் அபவுட் த ப்ரெசன்ட் கம்ப்யூட்டர் விச் வி யூஸ். நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை பற்றி இன்னும் அதிகமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிற விரும்புகிறோம் அப்படின்னு கேட்குறா. உன்னை டீச்சர் என்ன சொல்கிறாங்க? டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கு தேவையான டூ இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் என்னென்னதுமா? டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டானா என்னது? தரவு. இன்ஃபர்மேஷன்னா தகவல். அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. வாட் ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர்? Data and information. The dash and dash are the two important elements in computers. Data and information. உன்னை மலர் என்ன கேட்குறா? சார், வாட் இஸ் மீன் பை டேட்டா? டேட்டானா என்ன, தரவுனா என்ன அப்படின்னு கேட்குறா. உன்னை டீச்சர் ஆன்சர் பண்ணுறாங்க. டேட்டா இஸ் த இன்ஃபர்மேஷன் தட் ஹஸ் டு பி ப்ராசஸ்ட். டேட்டாங்கிறது என்னது? முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள். எது முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்களுக்கு பேர் தான் என்னது? டேட்டா. அதான் டேட்டா இஸ் த இன்ஃபர்மேஷன் தட் ஹஸ் டு பி ப்ராசஸ்ட். இட் cannot be used டைரக்ட்லி பை எஸ். இந்த டேட்டா டைரெக்டாக நமக்கு பயன்படாது. ஜென்ரலி தே ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ், ஆல்ஃபபெட் அண்ட் இமேஜஸ். ஜென்ரலாக இந்த டேட்டா எந்த ஃபார்மில் தான் பயன்படுமா? நம்பர்ஸ் ஃபார்மில், இல்லை ஆல்ஃபபெட்டில் அண்ட் இமேஜஸ், உருவங்கள் வழியாக தான் இது நமக்கு பயன்படும். உன்னை சிவா என்ன சொல்கிறா? சார், தென் வாட் இஸ் இன்ஃபர்மேஷன்? இப்போ டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர்னு நம்ம அங்கே படித்தோம். இதில் இப்போ டேட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முறைப்படுத்தப்படாத இன்ஃபர்மேஷன், அதாவது ப்ராசஸ் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் டேட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த டேட்டா என்ன ஃபார்மில் தான் இருக்கும்? நம்பர்ஸ் ஃபார்ம், ஆல்ஃபபெட் ஃபார்ம்ஸில் தான், இமேஜ் ஃபார்மில் தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு கேட்குறான் சிவா. சார், தென் வாட் இஸ் இன்ஃபர்மேஷன்? உன்னை டீச்சர் என்ன சொல்கிறாங்க? இன்ஃபர்மேஷன் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ப்ராசஸ் டேட்டா. அந்த ப்ராசஸ் பண்ணப்பட்ட டேட்டா தான் என்னது? இன்ஃபர்மேஷன். உன்னே சிவா என்ன சொல்கிறான்? வாட் இஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் சார்? சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறான். உன்னே டீச்சர் என்ன சொல்கிறாங்க? The commands or programs that are used in computer are called software. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸும் ப்ரோக்ராம்ஸும் தான் என்னது? சாஃப்ட்வேர். திஸ் சாஃப்ட்வேர் கேன் பி டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். இந்த சாஃப்ட்வேரையே டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று என்னது? ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், அனதர் ஒன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்போ சாஃப்ட்வேர்னால் என்னது? இந்த கமாண்ட்ஸ் ஆர் ப்ரோக்ராம் தட் ஆர் யூஸ்டு இன் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கமாண்ட்ஸ் ப்ரோக்ராம் தான் என்னது? சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரில் டூ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். வாட் ஆர் தே? ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். உடனே நான்சி என்ன கேட்குறா? வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்குறா. உடனே டீச்சர் என்ன சொல்கிறாங்க? சாஃப்ட்வேர் தட் இஸ் யூஸ்டு டு ஆப்ரேட் த கம்ப்யூட்டர் இஸ் கால் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் தான் என்னது? ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர். மார்க் பண்ணிக்கிறங்க. வாட் இஸ் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்? Software that is used to operate the computer is called operating software. I think you are familiar with Windows and Linux. Windows, Linux are the example of operating software. Next சிவா கேட்குறா. Then what is application software? டீச்சர் என்ன சொல்கிறாங்க? Application software is a software that is used to run a particular program. For example, the software used for painting, playing games in computer. அப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் என்னது?
டு ரன் எ பர்டிகுலர் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் என்னது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதுக்கு எக்ஸாம்பிள் பெயிண்டிங், பிளேயிங் கேம்ஸ் இன் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் நான்சி என்ன கேட்குறா, ஐ ஹவ் லேர்ன் மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் கம்ப்யூட்டர் டுடே சார். முன்னே மலர் என்ன சொல்கிறா, ஓகே சார். தென் வாட் இஸ் ஹார்ட்வேர்? இப்போ என்ன பார்த்தோம், இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரில் உள்ள 2 இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட்டை பற்றி பார்த்தோம். டேட்டான இன்ஃபர்மேஷன். டேட்டானா என்ன? முறைப்படுத்தப்பட வேண்டிய இன்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் டேட்டா. இன்ஃபர்மேஷனாக என்ன? முறைப்படுத்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் என்னது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் வேறு என்னன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு இருக்குது. அதில் ஹார்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்ன? சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னு பார்த்தாங்க, படித்தோம். சாஃப்ட்வேர்னால் என்னப்பா? கமாண்ட்ஸ் ப்ரோக்ராம். கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் ப்ரோக்ராம் தான் என்னது சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னது? ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்னால் கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேருக்கு பேர் என்னது ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் என்னது அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் என்னது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதான் நம்ம பெயிண்ட் பண்ணுறது, பிளேயிங் கேம்ஸ் விளையாடுறது கம்ப்யூட்டரில், இது எல்லாமே என்ன சாஃப்ட்வேர்? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அந்த ஸ்டூடெண்ட், அப்போ ஹார்ட்வேர்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்ன டீச்சர் என்ன சொல்கிறாங்க, த பார்ட்ஸ் தட் ஆர் அவைலபிள் இன் த கம்ப்யூட்டர் தட் ஹெல்ப்ஸ் த சாஃப்ட்வேர் டு ஒர்க் இஸ் எ ஹார்ட்வேர். அப்போ அந்த கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் தான் என்னது ஹார்ட்வேர். நவ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹார்ட்வேர்? த பார்ட்ஸ் தட் ஆர் அவைலபிள் இன் த கம்ப்யூட்டரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் ஒர்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்ப்யூட்டரில் உள்ள பார்ட்ஸுக்கு பேர் தான் என்னது ஹார்ட்வேர். மார்க் பண்ணிக்கிறங்க. வாட் இஸ் ஹார்ட்வேர்? the parts that are available in the computer that helps the software to work is a hardware. நெக்ஸ்ட் சலீம் என்ன கேட்குறான், சார் ப்ளீஸ் டெல் அஸ் மோர் அபவுட் இட். இந்த ஹார்ட்வேரை பற்றி இன்னும் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறான். உன்னை டீச்சர் என்ன சொன்னாங்க, எஸ் ஷியோர் ஐ வில். வாட் எவர் வி வாண்ட் டு சென்ட் டு எ கம்ப்யூட்டர் இஸ் சென்ட் த்ரூ எ டிவைஸ் கால் இன்புட் டிவைஸ். அந்த ஹார்ட்வேரில் என்ன இருக்குது? இன்புட் டிவைஸ் இருக்குது. அந்த இன்புட் டிவைஸ்னால் என்னது? எதெல்லாம் நம்ம வந்து கம்ப்யூட்டர் வழியாக உள்ளே செலுத்த பயன்படுதோ அதெல்லாம் என்னது இன்புட் டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் டிவைஸுக்கு என்னது கீபோர்டு வந்து நம்ம டைப் பண்ண யூஸ் பண்ணுறோமா, அந்த இன்ஃபர்மேஷனை இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஏற்கனவே டேட்டா என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தோம், நம்பர்ஸ் ஃபார்ம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோமா, அதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ் தான் என்ன சொல்கிறோம் இன்புட் டிவைஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் கீபோர்டு, மவுஸ் அண்ட் அதர் இன்புட் டிவைசஸ். Next one, the data or information that has been sent to the computer are displayed out or reproduced through some devices. சில கருவிகள் மூலமாக நம்ம உள்ளே செலுத்தப்பட்ட அந்த இதுகள்லாம் டிஸ்பிளே பண்ணி காட்டுது, அதுக்குரிய ரீப்ரொடியூஸ் பண்ணுது சில கருவிகள் மூலமாக. அந்த கருவிகளுக்கு பேர் தான் என்னது அவுட்புட் டிவைசஸ். தீஸ் ஆர் கால்ட் அஸ் அவுட்புட் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டர், மானிட்டர், இதெல்லாம் என்னது அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸுக்கு எக்ஸாம்பிள் கீபோர்டு, மவுஸ். அவுட்புட் டிவைசஸுக்கு எக்ஸாம்பிள் பிரிண்டர், மானிட்டர். அதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம உள்ளே செலுத்துறதுக்கு, அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே செலுத்துறதுக்கு பயன்படக்கூடிய கருவிகளுக்கு பேர் இன்புட் டிவைசஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது கீபோர்டு மூலமாக தானே நம்ம டைப் பண்ணுவோம். நம்ம என்ன உள்ள கமாண்டு கொடுக்கணுமோ அதை டைப் பண்ணுவோமா, அல்ஃபபெட் மூலமாகவோ இல்லை நம்பர்ஸ் மூலமாகவோ. அடுத்து மவுஸை யூஸ் பண்ணுறோமா கிளிக் பண்ண. அப்போ இது ரெண்டும் எதுக்கு எக்ஸாம்பிள்? இன்புட் டிவைசஸுக்கு எக்ஸாம்பிள். அப்போ அவுட்புட் டிவைசஸ்னால் அங்கே உள்ளே நடந்த ப்ராசஸை மானிட்டரில் மானிட்டர் வழியாக நம்ம பார்க்குறோம் இந்த ரிசல்ட்டை. அடுத்து என்னது பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் எடுக்கிறோம். அப்போ இந்த பிரிண்டர், மானிட்டர்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்? அவுட்புட் டிவைசஸுக்கு எக்ஸாம்பிள். உடனே நான்சி என்ன சொல்கிறா, ஓகே சார், தென் வாட் இஸ் சிபியூ? சிபியூனா என்ன?
அப்படின்னு கேட்குறா. உன்னை என்ன சொல்கிறாங்க டீச்சர், இட் இஸ் a central processing unit. What is CPU? CPU means central processing unit. You will learn and understand more about CPU in your higher classes. CPUனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதை பற்றி இன்னும் ஹையர் கிளாஸஸில் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேங்க. ஆல் சில்ட்ரன் டுகெதர் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, தேங்க்யூ ஸோ மச் சார், டுடே வி ஹவ் லேர்ன்ட் அண்ட் அண்டர்ஸ்டுட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் கம்ப்யூட்டர். இன்றைக்கி இந்த கம்ப்யூட்டரை பற்றி நிறைய தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இந்த கம்ப்யூட்டரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த லெசன் மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.